என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 61. வானரர்கள் தேடிச் சென்றார்கள். இதோ பார் ராமனே, இந்த கோடிக்கணக்கான வானரர்கள் அடங்கிய சேனை முழுவதும் உன்னுடைய சேனை. இந்த அபூர்வ பலம் கொண்ட வானரர்கள் அனைவரும் உன்னுடைய ஆட்கள். உன் பணியை குறைவரச் செய்யும் ஆசையும் பலமும் பெற்றவர்கள். நீ இடும் ஆணையை செய்து முடிப்பார்கள். இந்த பெருஞ்சேனையை உன்னுடைய பொருளாகவே கருதி என்ன வேண்டுமோ அதை செய்ய உத்தரவிடுவாய் என்றான் சுக்ரீவன். இதை கேட்ட ராமன் மகிழ்ச்சி பரவசனாகி சுக்ரீவனை அணைத்து கட்டி கொண்டான். முதலில் கண்டறிய வேண்டியது சீதை உயிரோடு இருக்கிறாளா, எங்கே இருக்கிறாள், ராவணன் எங்கே இருக்கிறான் என்பதே. பிறகு செய்ய வேண்டியதை செய்வோம். இந்த சேனைக்கு உத்தரவு இட வேண்டியவன் நீதான். நானாவது லக்ஷ்மணனாவது அல்ல. அரசன் நீ. தவிர நீதான் எல்லாம் அறிந்து செய்ய வேண்டியதை செய்ய தெரிந்தவன். உன்னை போன்ற ஒரு நண்பன் தம்பி லக்ஷ்மணனோடு எனக்கு கிடைத்த பாக்கியத்தை நான் என்னவென்று சொல்வேன் என்றான். பிறகு சுக்ரீவன் தன் சேனாதிபதிகளுக்கு கண்டிப்பாக ஆணையிட்டான். 4 திக்குகளுக்கும் தன் பெருஞ்சேனையையும் தலைவர்களையும் பிரித்து ஓர் இடம் விடாமல் நன்றாக பார்த்து சீதையை தேடும்படி கடுமையாக உத்தரவிட்டு அனுப்பினான். வானர தலைவர்கள் அனைவரையும் பல திசைகளுக்கு அனுப்பி தேடச் சொன்ன பின் ஹனுமானை தனியாக கூப்பிட்டு சுக்ரீவன் சொன்னான். வாயுகுமாரனே, நீயே இந்த காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடியவன். உன் தந்தையின் வேகமும் தேஜஸும் நீ பெற்றிருக்கிறாய். உனக்கு சமமாக வேறு யாரும் உலகில் இல்லை. உன்னைத்தான் நான் இந்த பெரும் காரியத்தில் நம்பியிருக்கிறேன். பலம், புத்தி, பராக்கிரமம், உபாயம், அறிவு அனைத்தும் உன்னிடம் இருக்கிறது. உனதே இந்த பொறுப்பு என்றான். ஹனுமானால் காரிய சித்தியாகும் என்று ராமச்சந்திரனும் உணர்ந்தான். எந்த இடையூறு நேர்ந்தாலும் அவன் அதற்கு பரிகாரம் கண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பான் என்று உணர்ந்தான். இதை வைத்துக் கொள்வாய். உன்னால் சீதை கண்டுபிடிக்கப்படுவாள். அவளுக்கு இதை காட்டியானால் நீ என் தூதன் என்று அவளுக்கு உறுதியாகும். சீதையை நான் மறுபடி அடையும்படி செய்வாயாக என்று அன்போடும் பூரண நம்பிக்கையுடனும் சொல்லி ராமன் தன் சொந்த மோதிரத்தை ஹனுமானிடம் தந்தான். சீதைக்காக வாடி துயருற்ற ராமன் ஆஞ்சநேயனுக்கு மோதிரத்தை தந்த காட்சியை யார் எழுதி காட்ட முடியும்? பூரண நம்பிக்கையுடன் தந்தான். வாயுபுத்திரனும் மோதிரத்தை பக்தியுடன் வாங்கி கொண்டு ராமச்சந்திரனை வணங்கி விடைபெற்று கொண்டு சென்றான். சுக்கிரீவன் தன் வானரப்படைக்கு மிக கண்டிப்பான ஆணையிட்டான். எப்படியாவது சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். எங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 1 மாதத்துக்குள் கட்டாயம் திரும்பி வந்து என்னிடம் செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு அனுப்பினான். அவர்களும் புற்றிலிருந்து ஈசல் கிளம்புவது போல் கிளம்பி 4 திக்கிலும் சென்றார்கள். சதபலி என்கிற வானர வீரன் தன் சேனையுடன் வடக்கே சென்றான். வினதன் அவ்வாறே கிழக்கு நோக்கி சென்றான். சுஷேனன் மேற்கே தேடப் போனான். ஆஞ்சநேயன், அங்கதன், தாரன் தெற்கு நோக்கி சென்றார்கள். எல்லோரும் மிக உற்சாகமாக சென்றார்கள். எங்கிருந்தாலும் இந்த திருடன் ராவனை கொன்று சீதையை மீட்டு கொண்டு வருவோம் என்று ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு உற்சாகமாக கோஷம் செய்து கொண்டு சென்றார்கள். இந்த பூமி முழுவதும் நேரில் கண்டபடி ஒவ்வொரு திக்கிலிருக்கும் பிரதேசத்தையும் நீ உன் படை வீரர்களுக்கு விளக்கிச் சொன்னாயே, இவ்வளவையும் நீ எப்படி கண்டாய், எப்போது கண்டாய் என்று ராமன் சுக்ரீவனை கேட்டான். ஐயனே, நான் வாளியால் திரும்ப திரும்ப துரத்தி எடுக்கப்பட்டேன் அல்லவா? நான் எங்கே சென்றாலும் அவன் என்னை துரத்தி கொண்டு வருவான். உலகம் முழுவதும் நான் இப்படி அலைந்தேன் அல்லவா? அந்த காரணத்தால் எனக்கு இந்த பூமண்டலத்தில் ஒவ்வொரு பாகமும் நேரில் காண சந்தர்ப்பம் ஏற்பட்டது. பிறகு இந்த மதங்கரிஷி ஆசிரம பூமியை பற்றி அறிந்தேன். இந்த பிரதேசத்தில் வாளி நுழைந்தானால் ரிஷியின் சாபத்தால் அவன் தலை வெடித்து போகும். அந்த காரணத்தால் அவன் இந்த இடம் வரமாட்டான். வந்தாலும் எனக்கு அபாயமில்லை என்று அறிந்ததும் இவ்விடம் ஒளிந்து பிழைத்தேன் என்றான். வானரப்படைகளில் வடக்கும் கிழக்கும் மேற்கும் போனவர்கள் 1 மாதம் தேடி பார்த்துவிட்டு சீதையை காணாமல் திரும்பி வந்து வானரராஜனிடம் விஷயத்தை சொல்லி வணங்கினார்கள். காடுகள், மலைகள், ஆறுகள், நகரங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக தேடி பார்த்துவிட்டோம். எங்கும் காணவில்லை. ஜானகியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து திரும்பி வர எங்களுக்கு பாக்கியமில்லாமல் தெற்கே போகியிருக்கும் ஹனுமானுக்கே அந்த அதிர்ஷ்டம் போலிருக்கிறது. அரக்கன் சீதையை தூக்கி போனதும் தென் திசை நோக்கியே அல்லவா? ஹனுமான் இன்னும் திரும்பி வரவில்லையே என்றார்கள்.
இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமன் வானரர்கள் செய்து வந்த முயற்சிகளை பற்றி திருப்தி அடைந்தான். ஹனுமானும் அங்கதனும் தெற்கே தேடிக்கொண்டு சென்றார்கள். விந்திய மலை குகையிலும் வனங்களிலும் புகுந்து எல்லா இடங்களையும் தேடி பார்த்தார்கள். பிறகு ஒரு பெரும் பாலைவனத்தை கண்டார்கள். அவ்விடம் ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சாபத்தால் அவ்விடம் ஒரு மரமும் செடியும் மிருகங்களும் பக்ஷிகளும் இல்லாமல் சூனியமாக இருந்தது. அங்கேயும் தேடி பார்த்துவிட்டு பிறகு தென் பிரதேசம் சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய அசுரனை கண்டார்கள். மகா கொடியவனான அந்த அசுரன் வானர்கள் கூட்டமாக வருவதைக் கண்டு நல்ல போஜனம் கிடைத்தது என்று சந்தோஷமாக அவர்களை பிடிக்க தாவினான். தங்களை எதிர்த்த அரக்கன் ராவணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அங்கதன் அவன் மேல் பாய்ந்து ஓர் அறை அறைந்தான். அந்த அடியை தாங்க மாட்டாமல் அரக்கன் ரத்தம் கக்கிக் கொண்டு கீழே ஒரு மலைபோல் விழுந்தான். வானர்கள் ராவணன் செத்தான் என்று மகிழ்ச்சி அடைந்து பிறகு காடு முழுவதும் சீதையை தேடி பார்த்தார்கள். சீதை பற்றிய ஒரு அறிகுறியும் காணவில்லை. பிறகு வேறு இடங்களை தேடிச் சென்றார்கள். பல சமயங்களில் எவ்வளவு தேடியும் பயன் காணவில்லையே என்று உற்சாகம் இழந்து வருத்தப்பட்டு உட்காருவார்கள். பிறகு அங்கதன் சுத்தமானன் முதலியர் தைரியம் சொல்லி மறுபடியும் தேடிச் செல்வார்கள். இப்படி பல நாட்கள் கழிந்துவிட்டன. சீதையை காணவில்லையே. சுக்ரீவனோ கடுமையான தண்டனை விதித்து விடுவானே, என்ன செய்வது என்று தெற்கு நோக்கி போன வானரர்கள் வெகு தூரம் தேடிக்கொண்டே சென்றார்கள். பசியாலும் தாகத்தாலும் வாட்டப்பட்ட இந்த வானரப்படையினர் ஒரு பெரிய குகையை கண்டார்கள். அந்த குகையில் இருந்து அநேக வகை பறவைகள் சந்தோஷமாக வெளிவந்து கொண்டிருந்தன. உடல் முழுவதும் தாமரை புஷ்பத்து மகரந்த பொடி பூசிய நீர் பறவைகளைக் கண்டு நல்ல வாசனைகளோடு காற்று வீசுவதை பார்த்து இந்த குகைக்குள் தண்ணீர் இருக்கும், உள்ளே புகுவோம் என்று தாகத்தால் மிக வருந்திய வானர்கள் புகுந்தார்கள். இருள் மூடியிருந்த அந்த குகைக்குள் வானரர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு மெல்ல வெகு தூரம் சென்றார்கள். வானரர்களில் சிலர் மிக களைத்து போய் ஐயோ தாகம் தாகம் என்று கூவிக்கொண்டே சென்றார்கள். வெகு தூரம் இப்படி இருட்டிலேயே சென்ற பிறகு திடீரென்று வெளிச்சம் தோன்றி மிக ரம்மியமான வனத்தை கண்டார்கள். போக போக மிக அதிசயமான மாளிகைகளும் எல்லாவித செல்வமும் நிறைந்த நகரத்தை கண்டார்கள். தங்கமயமாக அற்புத அழகோடு தெருக்களும் மாளிகைகளும் சொல்ல முடியாத சௌந்தரியம் கொண்டு பிரகாசித்தன. அங்கே ஓரிடத்தில் மரவுரி தரித்து மான் தோல் விரிப்பு மேல் உட்கார்ந்திருந்த ஒரு வயோதிக ஸ்திரீ தபஸ்வினியை கண்டார்கள். அவள் முகத்தில் திவ்ய தேஜஸை பார்த்த வானரர்கள் நடுங்கினார்கள். ஹனுமான் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு தபஸ்வினியை வணங்கி பேசலானான். தாயே, நமஸ்காரம். தாங்கள் யார்? இந்த விசித்திர குகையை பற்றியும் தங்களை பற்றியும் சொல்ல வேண்டும். நாங்கள் மிக பசியும் தாகமும் களைப்புமாக இந்த இருள் மூடிய குகைக்குள் புகுந்தோம். தண்ணீர் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு உள்ளே நுழைந்தோம். இங்கே தங்கமயமான விசித்திரமான மாளிகைகளும் மரங்களும் குளங்களும் பார்த்து எங்களுக்கு பயம் உண்டாகிறது. விஷயத்தை சொல்லி எங்கள் பயத்தை போக்க வேண்டுகிறேன் என்றான். வானரர்களே, நீங்கள் இந்த இருள் மூடிய குகை வாயிலை எப்படி கண்டு எவ்வாறு உள்ளே பிரவேசித்தீர்கள்? இங்கே உங்களுக்கு வேண்டிய தண்ணீரும் ஆகாரமும் இருக்கின்றன. பசியும் களைப்பும் தீர்த்து கொள்ளுங்கள். இந்த அழகிய அரண்மனை வானவர்களுடைய விஸ்வ கர்மவான மயன் நிர்மாணித்தது. அவன் சுக்ராச்சாரியிடம் நிர்மாண வேலையை நன்றாக கற்றவன். அவன் இங்கே வெகு காலம் இருந்தான். பிறகு அவன் மேல் இந்திரன் பகை கொண்டு அவனை வதம் செய்துவிட்டான். அதன்பின் இந்த பொன்மயமான அரண்மனையை இந்திரன் ஹேமை என்கிற என் தோழி அப்சரசுக்கு கொடுத்தான். இந்த மாளிகைகள் உத்தியானவனங்கள் முதலியவற்றுக்கு அவளே உரியவள். அவள் இப்போது தேவலோகம் சென்றிருக்கிறாள். உங்கள் காரியம் என்ன? ஏன் இந்த மாதிரி காடுகளில் திரிந்து களைப்படைந்தீர்கள்? பசியும் தாகமும் களைப்பும் தீர்த்து கொண்டு விவரமாக சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஆகாரமும் பானமும் வேண்டிய அளவு அமைத்து கொடுத்தாள். எல்லோரும் நீரருந்தி நன்றாக புசித்து மகிழ்ச்சியடைந்தார்கள். பிறகு ஹனுமான் வணக்கத்துடன் தபஸ்வினி அம்மைக்கு காரியத்தை எடுத்துச் சொன்னான். தசரத குமாரன் ராமன் பூமண்டலத்துக்கு அதிபதியானவன். அவன் தன் தம்பியுடனும் மனைவியுடனும் ஒரு காரணமாக ராஜ்ய பதவியை விட்டு வனவாசம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அரக்கன் ஒருவன் ராமனுடைய மனைவி சீதையை தூக்கி கொண்டு போய்விட்டான். அவளை தேடிக்கொண்டு ராமனும் லக்ஷ்மணும் வந்தார்கள். வானரராஜன் சுக்ரீவன் அவர்களுக்கு நண்பனாகிவிட்டான். ராமனுக்காக சீதையை தேடும்படி எங்களை வானரராஜன் ஆணையிட்டு அனுப்பினான். அவன் இட்ட காலம் வரை இந்த குகையில் நாங்கள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் தாண்டிவிட்டது. இப்பொழுது எங்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. எங்களுடைய அரசன் சுக்ரீவன் கண்டிப்புக்காரன். அவன் இட்ட வேலையை குறித்த நேரத்தில் செய்யவில்லை என்கின்ற காரணத்தால் எங்களை கொன்று விடுவான் என்று ஹனுமான் சொன்னான். தபஸ்வினி அம்மை இதை கேட்டு, நீங்கள் இப்போது வெளியில் போக முடியாதே. இந்த குகையின் சக்தி உங்களுக்கு தெரியவில்லை. இதில் பிரவேசித்த அந்நியர்கள் மறுபடியும் வெளியில் உயிருடன் செல்ல முடியாது. மாண்டு போவார்கள்.
உங்கள் காரியமோ பெரும் காரியம். ஆனபடியால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் என்னுடைய தவ வலிமையால் உங்களை வெளியேற்றுகிறேன் என்றாள். அவர்கள் அவ்வாறே கண்களை மூடிக்கொண்டார்கள். உடனே தபஸ்வினி அம்மையின் தபோ பலத்தினால் கடற்கரையில் போய் சேர்ந்து விட்டார்கள். இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது. நீங்கள் கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.